அன்பான முருக பக்தர்களுக்கு வணக்கம். இன்று சஷ்டி திருநாள். இன்று நாம் முருகனிடம் எது கேட்டாலும் நமக்கு தருவார். எத்தனை பேரிடம் போய் நாம் உதவி கேட்டாலும் அவர் நம்மீது ஏதாவது ஒரு தேவைகளை எதிர்பார்த்து நிற்பவர்தான் மற்றவர்கள். ஆனால் நம் முருகன் மீது எப்போதும் அளவற்ற நம்பிக்கை வைத்து கொண்டே இருந்தால் நம் அளவற்ற இன்பங்களை அனுபவித்து கொள்ளலாம். அதற்காக ஒரே ஒரு நாமம் முருகனை பற்றி காலையில் எழுந்ததும் சொல்லி பாருங்கள். ஓம் சரவணபவ ஓம் என்ற இந்த ஒரு திருநாமம் போதும். இந்த வையக வாழ்க்கையில் வளமையை அள்ளித்தரும் ஒரு மந்திரம். நீங்கள் கந்தசஷ்டி கவசம் கூட படிக்க தேவையில்லை. இந்த ஒரு மந்திரம் போதும். ஓம் சரவணபவ ஓம். இது சொன்னாலே வாழ்வில் பல உங்கள் தானாகவே வந்து அமையும். அதே போன்று ஒரு மந்திரம் உள்ளது. அது என்னவென்றால், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் ஒரு நொடி பொழுதில் கிடைக்கும். ஒரு நாள் சொன்னாலும் போதும். வாழ்வில் பல மாற்றங்களை நாம் உணரலாம். அந்த மந்திரம் என்னவென்றால், ஓம் குமாராய நமோ நமக, ஓம் குமாராய நமோ நமக, ஓம் குமாராய நமோ நமக. இந்த மந்திரம் 108 முறை ஒரு நாள் துதித்து வந்தாலும் வாழ்வில் எண்ணற்ற பலன்கள் கிட்டும். இதை காலை அதிகாலையில் இதை கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மென்மேலும் மலரும். செந்தூர் முருகனின் உள்ள குறிஞ்சி மலர் போன்று நம் வாழ்க்கை அமைந்திட செந்தூர் முருகனிடம் இந்த ஓம் நமோ குமாராய நமோ நமக என்ற ஒரு நாமத்தை மந்திரத்தை சொல்லுவோம். வாழ்க்கையில் செந்தூர் முருகன் அனைத்தையும் நமக்கு அள்ளி அருள்வார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம் முருகனை நம்பிவிட்டார். வாழ்வில் ஏது பிரச்சனை, எதற்கும் துன்பமே வராது. வாழ்க்கையில் துன்பம் வருவது போல் தெரியும். ஆனால் அந்த துன்பத்திற்கே வந்த இடம் தெரியாமல் போய்விடும். விரும்பிய வேலை வேண்டுமென்றாலும் இந்த ஒரு மந்திரத்தை, என்ன வேலை வேண்டுமோ அதை நினைத்து முருகனிடம் சரணாகதி அடைந்து பாடிப்பாருங்கள். ஓம் குமாராய நமோ நமக. இந்த மந்திரமே உனக்கான வேலையை தானே கொண்டு வந்து சேர்க்கும் என்பது வார்த்தைக்காக சொல்வதல்ல, பல பேரின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு மந்திரம். இதை நீங்கள் கேட்டதும் பெரிய முருகனின் அற்புதம்தான். நம் செந்தூர் முருகன் இருக்க நமக்கு ஏது பயம்? கடலை தாண்டி சென்றாலும் கம்பீரமாக நாம் வாழ வேண்டுமென்றால் நம் முருகன் நம் கூடவே வந்து நம்மை வாழ வைப்பார். என்றைக்கும் மறவாதீர்கள். நம் அப்பன் முருகன் இன்றைக்கு நம் கூடவே இருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தை மட்டும் தன் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த உலகில் வாழ ஆரம்பியுங்கள். உலகமே நமக்கு நாளை குடைபிடிக்கும் என்ற முருக பக்தர்களின் அன்பு யாரிடம் வேண்டுமானாலும் மாற்றி வைக்கலாமே தவிர முருகனிடம் வைத்த அன்பில் மற்றும் என்றைக்கும் மாற்றக்கூடாது. ஏனென்றால் நம் அப்பன் முருகன் என்றைக்கும் நாம் இதை செய்வோம் என்று எதிர்பார்க்க மாட்டார். பிள்ளை நம் மீது கொண்ட அன்பை மட்டுமே அவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். என்றைக்கும் வாழ்க்கைக்கு ஒன்று போதும். முருகன் மீது கொண்ட அளவற்ற பக்தி இருந்தால் போதும். வாழ்க்கையே அழகான பழமுதிர்ச்சோலை போன்று அமையும் என சொல்லி விடைபெறுகிறேன். இந்த பதிவை பார்த்துவிட்டு ஒரு லைக் மற்றும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இது போன்ற முருகனின் பலவிதமான அற்புதங்களை இங்கு நாம் சொல்லப் போகின்றேன்.